கமருதீன் பார்வதி கோர்ட் டாஸ்க் முடிஞ்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து செம்மையா நோஸ் கட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் ட்ரிகர் ஆகிறாரு. என்னன்னா, உங்களால தான் பாலும் முட்டையும் வேஸ்ட்டாக போச்சு. நான் மட்டும் சொல்ல எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப தப்புது. நீங்கள் வந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க. அதை வந்து பண்ணல. காம்பன்சேட் பண்ணுறீங்க பண்ணல. நீங்கள் எல்லாருமே கூட்டு சதியாக பண்ணிட்டீங்க அப்படி மாதிரி சொல்லுவார். இது 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் கமருதீனுக்கும் ரொம்ப ரொம்ப வாக்குவாதங்கள் அதிகமாகி கொஞ்சம் அடிச்சுக்க மட்டும் செய்யலை. ஏன்னா இந்த கோர்ட் டாஸ்க்காலும் சும்மா கொண்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, கோர்ட் டாஸ்க் ஒழுங்காக பண்ணாமல் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொண்டு போயிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு பிட்வீன். ஆனால் இந்த மைக் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லாமல் நீ என்ன தானே ரூல்ஸ் போடுவேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி நடந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித் வந்து சொல்லுவார், கேப்டன் சொல்லுவார், மைக்கு கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன கர்மமோ பண்ணி தொலைங்க, ஆனால் அந்த இதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைக் போடாமல் பண்ணியிருந்தாங்க. பெரும் லெவலில் ஆகும். கண்டிப்பாக இது வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களை அனுப்பணும். எனக்கு தெரிஞ்சு பார்வதி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷோ வந்து நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் இன்னும் டபுள் எவிக்ஷன் நம்ம பார்க்கவே இல்லை, சிங்கிள் எவிக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க.